அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுடன் தவேக தலைவர் விஜய் இன்று சந்திக்கிறார். செய்தியாளர் முனாஃப் இணைப்பில் இருக்கிறார். முனாஃப், வணக்கம். மாமல்லபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க நீலாங்கரையில் உள்ள வீட்டிலிருந்து புறப்பட்டார் விஜய். விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற தொகுதி வாயிலாக 2ஆம் கட்டமாக கல்வி விருது வழங்கும் விழாவிற்கு தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். வழக்கமாக வரக்கூடிய வாகனத்தை தவிர்த்துவிட்டு சொகுசு காரில் இம்முறை இந்த விருது வழங்கும் விழாவிற்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். நீலாங்கரை இல்லத்திலிருந்து விஜய் மாமல்லபுரத்திற்கு சற்று நேரத்துக்கு முன்பு புறப்பட்டிருக்கிறார். 9 மணி அளவில் நிகழ்ச்சி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சரியாக 5 நிமிடங்களுக்கு முன்பாகவே விஜய் புறப்பட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் சட்டமன்ற தொகுதிகளில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு 2ஆம் கட்டமாக கல்வி விருது வழங்கும் விழா இன்று நடைபெறுகிறது. சட்டமன்ற தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பெற்ற மாணாக்கர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வழங்க இருக்கிறார். தொடர்ந்து 3வது ஆண்டாக மாணவர்களின் திறமையை அங்கீகரிக்கும் விதமாக விருது வழங்குகிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். 3 கட்டமாக கல்வி விருதுகள் வழங்கும் விழாவை நடத்த தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திட்டமிடப்பட்டிருந்த நிலையில முதல் கட்டமாக 2 தினங்களுக்கு முன்பு 540 மாணவ மாணவிகளுக்கு அந்த விருதுவினை வழங்கியிருந்தார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். இந்த நிலையில 2ஆம் கட்ட நிகழ்ச்சி விருது வழங்கும் நிகழ்ச்சி இன்றைய தினம் மாமல்லபுரத்தில் நடைபெறுகிறது. கடந்த 30ஆம் தேதி முதல் கட்டமாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் 18 மாவட்டங்கள் உட்பட 88 தொகுதிகளைச் சேர்ந்த 530க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அந்த ஊக்கத்தொகையும் விருதுகளையும் வழங்கினார். இந்த நிலையில இன்று 2ஆம் கட்டமாக தருமபுரி, ஈரோடு, திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 75 சட்டமன்ற தொகுதிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்றவர்களுக்கு இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இந்த ஊக்கத்தொகை மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்ட இருக்கிறார். காலை 9 மணிக்கு மாமல்லபுரத்தில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.